அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபெர்டிலைசரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபெர்டிலைசரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஃபாஸ் ஐசிஎல் கம்பெனியில் வருது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பீக் ஆசிட்னு சொல்லி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்தால், ஆசிட் இன் த பேக். ஆசிட் இன் த பேக்னா அந்த பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஆசிட் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆசிட்னா பயப்பட தேவையில்லை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிற மண்ணில் வந்து பிஹெச் லெவல் வந்து 7க்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடினால் வந்து அதிகமான ஃபெர்டிலைசரை வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா காரத்தன்மை ஆயிரும். அதனால் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்தால், பிஹெச் லெவல் 7 இருக்கிறது வந்து ரெடியூஸ் ஆகும். மண்ணில் இருக்கிற பிஹெச் லெவலை அமிலமாக கன்வெர்ட் பண்ணும். அமிலமாக கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஒரு நியூட்ரியண்ட்டுமே வந்து சீக்கிரமாக பிளான்ட்டுக்கு எடுத்துக்கும். இந்த ஃபெர்டிலைசரில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ், பொட்டாஸ், மெக்னீஷியம். உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ் என்ன பர்சன்டேஜ்னா 55, பொட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து 18%, 7% மெக்னீஷியம். இது வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் எடுக்கும்போது இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறனால வந்து காய் பிடிப்பு, அந்த ஷேப் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பொட்டாஸ் இருக்கிறனால மெக்னீஷியம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் பாஸ்பரஸ் வந்து அப்சர்வ் பண்ணும், வெள்ளவேர் ஓட்டம் அதிகமாகும். இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் அண்டு குளோரைடு ஃப்ரீ ஃபெர்டிலைசர். சோடியமும் குளோரைடு ஃப்ரீ ஃபெர்டிலைசர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோடியமும் குளோரைடும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து அந்த ஃபெர்டிலைசர் வந்து சீக்கிரம் வந்து எடுக்க முடியாது. அதனால் வந்து இது வந்து சோடியம் அண்டு குளோரைடு ஃப்ரீ ஃபெர்டிலைசர். அதனால் வந்து சீக்கிரமாக இந்த நியூட்ரியண்ட்டை வந்து செடினால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மற்ற ஃபெர்டிலைசரை வந்து தண்ணியில் கரைக்கும் போது ஜில்லுன்னு இருக்கும். இந்த ஃபெர்டிலைசரை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு கரைக்கும் போது உங்களுக்கு வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஹீட்டாக இருக்கும்போது செடி வந்து கருகிருமோ அந்த பயம்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா வந்து இது வந்து அந்த பீக் ஆசிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அசிடிக் லெவல் ஃபெர்டிலைசர். அதனால பிஹெச் வந்து இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.7, 7க்கும் கம்மியாக இருக்கிறனால சீக்கிரமாக வந்து ஃபெர்டிலைசர் வந்து பிளான்ட்னால எடுக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து டூரிங் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்போ இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏக்கருக்கு வந்து மேக்ஸிமம் 10 கிலோ. நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தால் 5 கிலோ யூஸ் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள் கிராப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.